நல்லா கொதிக்கிற தண்ணியில் கடலை மாவை சேர்த்து இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். அடுத்து உங்கள் வீட்டில் எந்த விசேஷனாலும் இதைத்தான் செய்வீங்க. ஏன்னா இது ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடில் அதே சமயம் செம்ம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். அப்படி என்ன தான் செய்ய போகிறேன்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு பச்சை தண்ணியை அளந்து எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதில் ஒரே ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 கப் தண்ணிக்கு 1 கப் கடலை மாவு சரியாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டி படுற மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல, கட்டி பட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கடலை மாவு நல்லா இந்த தண்ணியில் வேகணும், அதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கட்டிகள் ஓரளவுக்கு உடஞ்சி நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்து இந்த மாதிரி இறுகி வந்ததுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரைக்கும் போது கட்டிகள் எல்லாம் நல்லா அரைப்பட்டு நல்லா பேஸ்ட்டாக வரும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. வேறு 2 ஸ்பூன் தாங்க, அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை உடனே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்ச மிக்சிலையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே வாங்க. அடுப்பு மிதமாக இருந்தாலும் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது இதுக்கப்புறம் கட்டிப்படாது. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு கடலை மாவை தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு இந்த ஸ்வீட் ஏன் செய்கிறோம்னா, ஜென்ரலாகவே கடலை மாவை பயன்படுத்தி தெருப்பாகம், மைசூர் பாக்கு இதெல்லாம் செய்யும் போது கடலை மாவில் இருக்க அந்த பச்சை வாசனை எடுக்கிறதுக்கு நிறைய நெய் தேவைப்படும், இல்லாட்டினா ரொம்ப நேரம் வறுக்க தேவைப்படும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சுட்டு அரைக்கிறது மூலியமாக கடலை மாவு நல்லா வெந்து பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும். அட் த சேம் டைம் முக்கியமான விஷயம், நமக்கு வெறும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும் இதை செய்கிறதுக்கு. அதுலேயே இந்த ஸ்வீட்டை செஞ்சு முடிச்சிடலாம். நிறைய நெய் ஊற்றி செய்யணுன்ற அவசியம் இல்லை. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சுடுதண்ணியில் கடலை மாவு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அதுக்கப்புறமா அரைச்சிட்டு நெய்யில் வதக்கும் போது கடலை மாவு ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி இறுகி வந்துடும். நல்லா இந்த மாதிரி இறுகி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சமான சர்க்கரை, நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் இறுக விட்டுட்டு அதில் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸோ தேங்காய் துருவலோ சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஆப்ஷனல் தான், எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கடைசியாக ஏலக்காய் பொடி தூவி இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, சூப்பர் குவிக்காக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட